வாங்கப்பா. இப்ப நான் சொல்லப் போற விஷயம் வந்து நெறைய டிப்ஸ் தான் சொல்லப் போறேன். ஆனா, ஒரு செடிய நம்ப காட்டப் போறேன். அது என்ன அப்டின்னா, அமரலில்லி. இது வந்து நம்மளுக்கு 1 வருஷம் காத்திருக்கணும். அமரலில்லி ஆசைப்பட்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பூக்கள பார்க்கணும்னா 1 வருஷம் ஆகும். நான் 1 வருஷம் காத்திருந்து இப்ப தான் பூக்களை பார்க்கிறேன். நீங்களும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா வளர்க்கலாம். நல்லா மெயின்டெனன்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாது இதுக்கு. எனக்கு 2 கலர் இருக்கு. ஆனா, ஒரு கலர் தான் பூத்திருக்கு. இன்னொரு கலர்ல பூவே இன்னும் வரல. இது பூத்து மாறிடுச்சு. இதுல பூக்கள் வச்சு காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சுட்டுது. இந்த பூக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது அமரலில்லி. இந்த கலரு. இன்னொன்னு ரெட் இருக்கு. ரெட்டுல இன்னும் பூ வைக்கல. காமிக்கிறேன். ஆனா, இத பத்தி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் சொல்லப் போறேன். என்ன அப்படின்னா, ஆசைப்பட்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா வளங்க. ஆனா, இதுக்கு ஒண்ணும் செலவே பண்ண வேண்டியதில்ல. நம்ம வச்சுட்டு நல்லா செம்மண்ணுல வைக்கணும். மண்ணு மட்டும் செம்மண்ணா இருக்கணும். மண்ணு சாஃப்டன்ஸா இருக்கக்கூடாது. ஏன்னா, அது கிழங்கு. கிழங்கு வகையை சேர்ந்தது. அதுல எவ்வளோ வளர்ந்து வருதுன்னு பாருங்க. ஒரு கிழங்கு வச்சா இதுல நிறைய நம்மளுக்கு உற்பத்தி ஆயிடும். அதனால ஒண்ணு வாங்கி வச்சாலே போதும். நிறைய அதுலேருந்து நிறைய செடிகள் நம்மளுக்கு உருவாகும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அது. இப்ப வெயில் நாள்ல நம்ம என்ன செய்யணும்னா, அழகா களை எடுத்துட்டு மண்ணுல ஈரம் இருக்கும். ஈரம் இருந்தாலும் செடி வதங்கும். அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சூடு செடியில வந்து சூடு படுறதுனால அதுக்கு நம்ம மூடி வைக்கணும். மண்ணை மூடிடணும். அதுக்கு எப்படி மூடுறேன்னு பாருங்க. நான் எதை போட்டு மூடுறேனோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா இதே மாதிரி நீங்களும் போட்டு மூடி வைங்க. இதுக்கு தேங்காய் உரிக்கிற மட்டை இருக்குல்ல, அதுதான். இதை நான் கட் பண்ணி காய வச்சு வச்சிருக்கேன். இதை போட்டு ஃபுல்லா மூடிடணும். அப்படி ஃபுல்லா மூடிட்டீங்க அப்படின்னா இதுல தண்ணி ஊற்றணுமா, ஒரு மண்ணுக்கு சீக்கிரம் காயவே காயாது. இதே மாதிரி நீங்களும் உபயோகப்படுத்துங்க. நீங்க இதே மாதிரி உபயோகப்படுத்தாதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா செடிகளுக்கும் பொருந்தும். ரோஜா செடிக்கும் பொருந்தும். எல்லா செடிக்கும் நம்ம மண்ணு காயாம வச்சிருக்கணும். வெயில் நாள் வருது இல்ல, அதனால என்னுடைய செடிகள் எல்லாத்துக்கும் இப்பதான் நான் கொடுக்க போறேன். ஏன்னா வெயில் அதிகமா வந்துருச்சு. கத்திரி வெயில் வருது இல்ல, கத்திரி வெயில்ல எல்லாம் நம்ம எவ்வளவுதான் போட்டாலும் அது வந்து தண்ணி ஊத்தினாலும் மண்ணுல ஈரம் இருக்கும். ஆனா செடி வதங்கும். அந்த செடிலாம் வதங்காத இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு இந்த மாதிரி மூடி வைக்கணும். மண்ணை மூடிடுங்க. உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு மூடுங்க. இது மாதிரி தேங்காய் மட்டை இருந்தாலும் வெட்டி நறுக்கி காய வச்சிட்டிங்கன்னா காஞ்சிரும். அதை இதுல போட்டுட்டு தண்ணி ஊத்துனீங்கன்னா இதுலயும் ஈரம் இருக்கும். இந்த ஈரம் தண்ணி இழுத்து வச்சிருக்கோம். இது விட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம செடிகளுக்கு நல்லா பாதுகாப்பா இருக்கும். அடுத்தது அது கிடைக்கல அப்படின்னா, கரும்பு ஜூஸ் போடுறாங்கல்ல, அந்த இடத்துல கரும்பு ஜூஸ் விற்கிற இடத்துல போனீங்கன்னா கருப்பன் சக்கை கிடைக்கும். அந்த கருப்பன் சக்கையை எடுத்து வாங்கியாந்து நறுக்கி இதே மாதிரி சின்ன சின்ன பீஸா நறுக்கி கொட்டி மூடிட்டீங்க அப்படின்னா அது சத்துக்கு சத்தும் இருக்கும். நம்ம செடிகளையும் பாதுகாக்கும். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா நீங்களும் நான் சொல்லியிருக்கிற மாதிரி உபயோகப்படுத்தி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு உபயோகப்படுத்தட்டும். நீங்க கண்டிப்பா இத மாதிரி இப்போதைக்கு நீங்க செய்து வச்சிருங்க. உங்க செடிகளை பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னா இத மாதிரி நீங்களும் செய்து வைங்க. ஆனா அமரலில்லி இந்த பூக்களை பார்க்க எனக்கு 1 வருஷம் ஆச்சு. கரெக்டா 1 வருஷத்துக்கு ஒரு தருணம் பூக்கும். ஆனா பூக்கள் பூத்தா நம்ம தோட்டத்துக்கு அழகா இருக்கும். இதே நிறைய இருந்ததுன்னா, எல்லா செடிகள்லயும் பூக்கள் வந்ததுன்னா எவ்வளவு அழகா இருக்கும்னு பாருங்க. தோட்டத்துக்கு அழகு சேர்க்கிற ஒரு அழகு செடி. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி நான் சொன்னது பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னா உபயோகமானது உங்களுக்கு வந்து சேரும். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். லிக்விடா என்னென்ன கொடுக்கணும் நம்ம செடிகளுக்கு வெயில் நாள்ல அப்படின்னு. அது நல்லாவே வேலை செய்யுது. நான் செய்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க போய் பாருங்க. பார்த்து நீங்களும் உபயோகப்படுத்துங்க.